Hi students, now we are going to see the fourth problem in 2.5. So அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் மாடுலஸ் z equal to 3 show that 7 is less than or equal to மாடுலஸ் z plus 6 minus 8i is less than or equal to 13. ஸோ இது ஒரு இனீக்வாலிட்டி. இந்த இனீக்வாலிட்டியை நாம் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் இந்த செம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் ட்ரையாங்குலர் இனீக்வாலிட்டி, அதாவது மாடுலஸ் z1 ப்ளஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2. ஸோ இதுதான் ட்ரையாங்குலர் இனீக்வாலிட்டின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனில் மைனஸில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 இதுக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு வரும். இங்கே மாடுலஸ் வரும். மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை நாம் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இனீக்வாலிட்டி ப்ராப்ளத்தை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ளஸில் இருக்கிறது ட்ரையாங்கிள் இனீக்வாலிட்டி. நெக்ஸ்ட்டு மைனஸில் இருந்ததுன்னா இங்கேயும் மைனஸ் வரும். நடுவில் இனீக்வாலிட்டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போது இந்த ட்ரையாங்கிள் இனீக்வாலிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிள் இனீக்வாலிட்டியில் நான் z2க்கு பதில், அதாவது ரீப்ளேஸ் z2 பை மைனஸ் z2. z2க்கு பதில் நான் மைனஸ் z2 சப்ஜூட் பண்ணேன்னா இந்த ட்ரையாங்கிள் இனீக்வாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். மாடுலஸ் z1, இந்த z2க்கு பதில் மைனஸ் z2 சப்ஜூட் பண்ணோன்னா z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 ப்ளஸ் இப்போ இந்த மைனஸ் z2 இருக்குது, அப்போ மாடுலஸ் மைனஸ் z2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மாடுலஸ் z1 மைனஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1. இந்த மைனஸ் அப்படின்றது மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது ப்ளஸ் மாடுலஸ் z2. சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், மைனஸில் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் போட்டு மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2. இது ஒரு ஃபார்முலா. இப்போது அந்த ட்ரையாங்கிள் இனீக்வாலிட்டியில் z2க்கு பதில் நம்ம மைனஸ் z2 கொடுத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு நமக்கு ஃபார்முலா கிடைக்கிது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைங்களா? அப்போ மாடுலஸ் z1 மைனஸ் z2 எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2. ஸோ இந்த 2, 3 இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நான் சேர்த்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போது மாடுலஸ் z1 மைனஸ் z2 விட இந்த வேல்யூ வந்து சின்ன வேல்யூ, மைனஸ் பண்ணால் சின்ன வேல்யூ, இங்கே வருங்க இது ப்ளஸ் பண்ணால் பெரிய வேல்யூ. அப்போது ஈக்குவேஷன் 2 அண்ட் 3லிருந்து நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதில் ரெண்டுத்துலேயும் சின்ன நம்பர் இது தான். மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 மைனஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது மைனஸ் பண்ணுறோம், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அதை விட மாடுலஸ் z1 மைனஸ் z2 இது மைனஸ் பண்ணி மாடுலஸ் எடுக்கணும். அதை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் செப்பரேட்டாக எடுத்து அதை ஆட் பண்ணால் அதுக்கு பெருசாக இருக்கும், அது நம்பர் பெருசாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இனீக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிற பிளேஸை நல்லா கவனிச்சிங்க. இந்த ஃபார்முலா நல்லா தரவாக தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் இந்த மாதிரி ப்ரூஃப் செம்ம அப்படின்றது இனீக்வாலிட்டி ப்ரூஃப் செம்ம ஈஸியாக ப்ரூஃப் பண்ணி காமிக்க முடியும். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம் இனீக்வாலிட்டி ப்ரூஃப் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை எடுத்துக்கோம். நடுவில் ப்ராப்ளம் என்ன இருக்குது என்ன மாடுலஸ் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i.
சரிங்களா. இப்போ இது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் பிரித்து எழுத போகிறேன். எப்படின்னா இசட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 6 - 8i எப்படி எழுதுறேன்னா நடுவில் ஃபார்முலாவில் மைனஸ் வரணும். ஸோ அதுக்காக மைனஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா இது -6ன்னு எழுதணும், மைனஸை +8i அப்படின்னு எழுதணும். இப்போ இதில் Z1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர். சரிங்களா. நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பிரித்து எழுதுகிறேன். Z அப்படிங்கிறது Z1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2க்கு பதில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன், -6 + 8i. சரிங்களா. இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் இங்கே இருக்குது. ஸோ மாடுலஸ் Z1, அப்போ Z1க்கு பதில் Z சப்ஜெக்ட் பண்ணிடணும். ஸோ மாடுலஸ் Z மைனஸ் மாடுலஸ் Z2, Z2க்கு பதில் செகண்ட் வேல்யூ -6 + 8i சப்ஜெக்ட் பண்ணணும். which is less than or equal to modulus. இப்போ Z1ன்னா Z மைனஸ் Z2 ஓட வேல்யூ -6 + 8i which is less than or equal to modulus Z1, that is modulus Z plus modulus -6 + 8i. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மாடுலஸ் Z ஓட வேல்யூ கிவன் அவங்க கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின்லேயே. மாடுலஸ் Z ஓட வேல்யூ 3. சரிங்களா. அது சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் மாடுலஸ் Z = 3. ஸோ கிவன் வேல்யூ எடுத்து இதில் நம்ம இப்போ சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் 3 மைனஸ் இதுக்கு மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா என்ன மீனிங்னா ஸ்கொயர் ரூட்டு போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் மாடுலஸ்னால். அப்போது -6 ஸ்கொயர் -6 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் which is less than or equal to, அப்போ மாடுலஸ் Z மைனஸ் இது ஒரு மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா -× -6 -8i அப்படின்னு கிடைக்கும். which is less than or equal to மாடுலஸ் Z வேல்யூ 3 இல்லைங்களா. மாடுலஸ் Z 3. நெக்ஸ்ட்டு இதுக்கும் மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டு போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ -6 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். சரி, இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். 3 மைனஸ் இப்போ 6 ஸ்கொயர் 36, அப்போது √36 + 64 which is less than or equal to மாடுலஸ் Z plus 6 minus 8i is less than or equal to 3 plus √36 plus 64. So next this is modulus 3 minus √100 கிடைக்கும், which is less than or equal to modulus Z plus 6 minus 8i which is less than or equal to 3 plus √36 plus 64 100. இப்போ மாடுலஸ் 3 மைனஸ் இதுக்கு 10 which is less than or equal to மாடுலஸ் Z plus 6 minus 8i is less than or equal to 3 plus 10. இப்போ 3 minus 10, அப்போ நமக்கு -7 கிடைக்கும். மாடுலஸ் -7 which is less than or equal to மாடுலஸ் Z plus 6 minus 8i which is less than or equal to 13. சரிங்களா. மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ +7 is less than or equal to மாடுலஸ் 6 plus 8 minus 8i is less than or equal to 13, hence proved. அப்போது இந்த ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் Z is equal to 1 value is given. Show that 2 is less than or equal to modulus Z square minus 3 is less than or equal to 4. ஸோ இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் பண்ணோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னாலே நாம் எடுக்க வேண்டிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் Z1 மைனஸ் மாடுலஸ் Z2 is less than or equal to மாடுலஸ் Z1 மைனஸ் Z2 is less than or equal to மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2. சரிங்களா. இங்கே மைனஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது டோட்டல் மாடுலஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மாடுலஸ் எடுத்து ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்போ கிவன் ப்ராப்ளத்தை பாருங்கள். கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா அதில் மாடுலஸ் Z ஸ்கொயர் மைனஸ் 3. சரிங்களா. இதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். இதில் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஒன்று Z ஸ்கொயர்
இல்லைங்களா. அப்போது இதிலேருந்து நம்ம Z1 அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் Z² எடுத்துக்கலாம். Z2 அப்படின்றது 3 செகண்ட் நம்பர், இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் சரிங்களா. 3 எப்படி எழுதலாம்னா 3 + I0 அப்படின்னு எழுதலாம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ் Z1ஓட மாடுலஸ் Z1க்கு பதில் Z² மைனஸ் மாடுலஸ் Z2ஓட வேல்யூ 3 which is less than or equal to modulus Z1 Z² minus 3 is less than or equal to modulus Z1 that is Z² plus modulus Z2 வேல்யூ 3 சரிங்களா. இப்போ இதில் இந்த ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கொயரை நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். மாடுலஸ் Z² மைனஸ் மாடுலஸ் 3 which is less than or equal to modulus Z² minus 3 is less than or equal to modulus Z² plus modulus 3. இப்போ மாடுலஸ் Z ஓட வேல்யூ கிவன் கொடுத்துருக்குறாங்க, தட் இஸ் 1. ஸோ 1 சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ மாடுலஸ் திஸ் இஸ் 1² மைனஸ் மாடுலஸ் எடுத்தோன்னா 3 வந்து 3 தான், பாசிட்டிவ் நம்பர் தான், which is less than or equal to modulus Z² minus 3 is less than or equal to இது வேல்யூ 1² plus 3. இப்போ 1² வேல்யூ 1. ஸோ 1 minus 3 minus 2. அப்போது -2 மாடுலஸில் -2 less than or equal to மாடுலஸ் Z² minus 3 is less than or equal to 1 + 3 4. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா 2 வரும், பாசிட்டிவ் ஆகிடும் இல்லைங்களா, மைனஸ் which is less than or equal to modulus Z² minus 3 is less than or equal to 4. இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு சரிங்களா. அப்போது இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னாலே நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.13 பாருங்கள், இதே சேம் ப்ரூஃப் தான். ஸோ மாடுலஸ் Z equal to 2 show that the inequality 3 is less than or equal to modulus Z plus 3 plus 4i is less than or equal to 7. ஸோ இப்போ இதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்இக்வாலிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா we know that modulus of modulus Z1 minus modulus Z2 is less than or equal to modulus Z1 minus Z2 is less than or equal to modulus Z1 plus modulus Z2. So now we take this one modulus Z plus 3 plus 4i. சரி, இதை இப்போ எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் Z மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா -3 minus 4i. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் Z1 is equal to Z அப்படின்னு எடுத்துக்கலாம், Z2 is equal to -3 minus 4i. Now we can substitute it in the inequality. So first modulus of modulus Z1 value is Z, modulus Z minus Z2 that is -3 minus 4i which is less than or equal to modulus Z1 Z minus of -3 minus 4i which is less than or equal to modulus Z plus modulus of -3 minus 4i. The given value modulus Z equal to 2, so we can substitute here. So modulus of modulus 2 minus the modulus means square root of the sum of the squares of the terms. So -3 square plus -4 the whole square which is less than or equal to modulus. Now we take a minus into the bracket. So minus plus 3 minus into minus plus 4i which is less than or equal to modulus value Z value is 2 which is 2. Okay, the next plus this is root of -3 the whole square plus -4 the whole square. சரி, இப்போ மாடுலஸ் 2 அப்படின்னா 2 தான், மைனஸ் திஸ் இஸ் ரூட் ஆஃப் 9 plus 16 that is 25 which is less than or equal to modulus Z plus 3 plus 4i which is less than or equal to 2 plus this is 9 plus 16 ஸ்கொயர் பண்ணினா அப்போ ரூட்டு 25 கிடைக்கும். ஸோ மாடுலஸ் 2 minus root 25 value 5. So which is less than or equal to modulus Z plus 3 plus 4i is less than or equal to 2 plus 5. So 2 minus 5 minus 3
மாடுலஸ் எடுக்கணும். ஸோ which is less than or equal to z plus 3 plus 4i is less than or equal to 7. இப்போ பாருங்கள் மாடுலஸ் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், இப்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போது 3 is less than or equal to மாடுலஸ் z plus 3 plus 4i which is less than or equal to 7. சரிங்களா, இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய இன்இக்வாலிட்டி, ஹென்ஸு ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு 2.5ல் 6th ப்ராப்ளம் பாருங்கள். அதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் மாடுலஸ் z minus 2/5 is z is equal to 2, show that the greatest value and the least value of modulus z are √3 plus 1 and √3 minus 1 respectively. அதாவது இந்த எக்ஸ்பிரஷனில் அதாவது மாடுலஸ் z மைனஸ் 2/z ஈக்குவல் டு 2. ஸோ இந்த மாடுலஸ் வேல்யூவை நாம் சிம்பிளிஃபை பண்ணி மாடுலஸ் இசட்டோட வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா அதில் 2 வேல்யூ கிடைக்கும். ஸோ √3 plus 1 அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் வேல்யூவாகவும் √3 minus 1 அப்படிங்கிறது லீஸ்ட் வேல்யூவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணி காமிக்கணும். சரிங்களா, சரி இது நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம மாடுலஸ் இசட்டோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி ஆகணும். அப்போ அதை பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மைனஸ் இருக்கிறதுனால நான் அந்த செப்பரேஷனில் வரக்கூடிய இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸில் இன்இக்வாலிட்டி எதை யூஸ் பண்ண போகிறோன்னா, மாடுலஸ் z1 மைனஸ் z2 விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அது இல்லை அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2. சரிங்களா, இதுவும் இந்த இன்இக்வாலிட்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் மைனஸ் ஒரு நடுவில், ஸோ அதில் ஹோல் மாடுலஸ் வரும். இந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறேன். சரிங்களா, அப்போது இதில் z1 அப்படிங்கிறது இதில் ஃபஸ்ட்டு நம்பர், z1ங்கிறது தோ z. அப்போ z2 அப்படிங்கிறது செகண்ட் நம்பர், அது வந்து 2/z. இது ரெண்டு நாங்கள் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மாடுலஸ் z மைனஸ் 2/z இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, so modulus of modulus z1 value is z minus this is modulus of 2/z. சரிங்களா, இப்போ நான் ஃபார்முலாவை சப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிக்கலாம். பட் இது வந்து பெட்டராக இருக்கும். இந்த இன்இக்வாலிட்டி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, இப்போது ஹோல் மாடுலஸ் இருக்குது. சரிங்களா, அப்போ ஹோல் மாடுலஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹோல் மாடுலஸ் இருந்தாலே அந்த டேர்மை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், ப்ளஸில் மைனஸில். மாடுலஸ்னாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். இப்போ மாடுலஸ் எக்ஸு இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இந்த மாடுலஸை வந்து நம்ம ரெண்டாக எழுதலாம். அதாவது ஒன்று ப்ளஸில் ப்ளஸ் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லை மைனஸ் எக்ஸு less than or equal to 2. இப்போது இந்த மைனஸை நம்ம அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to -2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போது மாடுலஸ் எக்ஸு இஸ் லெஸ் than or equal to 2 அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று பாசிட்டிவில் இருக்கும். சரிங்களா, இன்னொன்று நெகட்டிவில் இருக்கும் எக்ஸு. ஸோ அப்போது பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 2 அப்படின்னு எழுதுகிறோம் ப்ளஸில். அதேமாரி எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to -2 அப்படின்னு எழுதுகிறோம், இது நெகட்டிவில். சரிங்களா, அதே மாதிரி இந்த ஹோல் மாடுலஸை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அது எப்படின்னு பாருங்கள். மாடுலஸ் z மைனஸ் 2/z இஸ் கிரேட்டர் than or equal to, ஒன்று ப்ளஸில் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸில் மாடுலஸ் z மைனஸ் 2/மாடுலஸ் z ஒன்று ப்ளஸில் எடுத்துக்கிட்டால், இதே மாதிரி ஆர் இன்னொன்று நெகட்டிவில் எடுக்க போகிறேன். அதாவது மாடுலஸ் z மைனஸ் 2/z இஸ் கிரேட்டர் than or equal to மைனஸ் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் 2/மாடுலஸ் z. சரிங்களா, ஸோ ஒன்று ப்ளஸில் எடுத்துக்கிட்டோம், இன்னொன்று மைனஸில் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாடுலஸ் அப்படின்னாலே போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். இப்போது கிவன் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா அதை எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது மாடுலஸ்
z மைனஸ் 2 பை இசட்டோட வேல்யூ 2 அப்படின்னு கிவன் கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ அதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டில் இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் மைனஸ் 2 பை மாடுலஸ் இசட். இதே மாதிரி இன்னொன்றுத்துலேயும் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இன்இக்வாலிட்டி இருக்கு பாரு, இதுலேயும் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மாடுலஸ் இசட் மைனஸ் 2 பை மாடுலஸ் இசட். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் பாசிட்டிவில் இருக்குது அதுக்கு சப்ஜெக்ட் பண்ணிட்டோம், இன்னொன்று நெகட்டிவில் இருக்குது அதுக்கும் நம்ம சப்ஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ மல்டிப்ளை பை மாடுலஸ் இசட், மாடுலஸ் டிவைடில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு மாடுலஸ் இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இது ஸ்கொயர் ஆயிரும், மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் இந்த 2 மாடுலஸ் இசட் இருக்குங்களா 2 இன்ட்டு இதை ரைட் சைடு கொண்டு போயிட்டேன்னா எனக்கு அங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 மாடுலஸ் இசட் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இப்போது 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் மாடுலஸ் இசட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 பை மாடுலஸ் இசட் அப்படின்னு வரும். இப்போ இங்கேயும் மல்டிப்ளை பை மாடுலஸ் இசட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு மாடுலஸ் இசட் which is greater than or equal to minus modulus z square plus 2 modulus z கேன்சல் ஆகிடும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம் அப்படின்னாக்கா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் மாடுலஸ் z ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் 2 மாடுலஸ் z இந்த ப்ளஸ் 2 இங்கே வந்தால் மைனஸ் 2 இஸ் கிரேட்டர் than or equal to 0. சரிங்களா. இப்போது இந்த இன்இக்வாலிட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இதை அப்படியே லெஃப்ட் சைடு மாற்றிக்கிட்டோன்னா மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 மாடுலஸ் இசட் மைனஸ் 2 இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும். அந்த மாதிரி நம்பர் இருக்காது. ஸோ அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வந்து மாடுலஸ் இசட் தான். இங்கே இன்இக்வாலிட்டி என்ன இருக்கோ அதான் போடணும், விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா minus b plus or minus root of b square minus 4ac by 2a. சரிங்களா. அப்போது மாடுலஸ் z is less than or equal to bக்கு பதில் இங்கே மைனஸ் 2 இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் p ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 2. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 8 வேண்டும் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் which is less than or equal to 2 plus or minus இது ரூட் 12 கிடைக்கும் டிவைடட் பை 2. ஸோ which is equal to 2 plus or minus ரூட் 12 எப்படி எழுதலாம்னா 2 root 3 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ மாடுலஸ் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதில் ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. பட் நம்ம எதை எடுத்துக்கணும்னா பாசிட்டிவ். ஸோ 1 ப்ளஸ் ரூட் 3. சரிங்களா. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன சொல்லணும்னா தி greatest value of modulus z is 1 plus root 3. ஸோ 1 plus root 3 தான் இதோட கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படிங்கன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்றையும் நம்ம ஃபைன் பண்ணலாம் மாடுலஸ் இசட்டோட வேல்யூவை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2 சார் 8 டிவைடட் பை 2. இப்போ இதுவும் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு 12 டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது 4 இன்ட்டு 3 இல்லைங்களா. அப்போ 2 root 3 டிவைடட் பை 2 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 2 கேன்சல். அப்போ நமக்கு மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் எந்த வேல்யூஸை நம்ம எடுக்கணும்னா
which is modulus z is greater than or equal to இது. So greater than or equal to -1 plus √3 தான் எடுக்கணும். சரிங்களா, ரெண்டுமே நெகட்டிவ் எடுத்தால் மாடுலஸ் நெகட்டிவ் ஆகிடும், அதனால் ப்ளஸ் எடுக்கணும். சரி, அப்போது இது இந்த வேல்யூ வந்து லீஸ்ட் வேல்யூ. அப்போது தி லீஸ்ட் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் z is -1 plus √3. சரிங்களா, அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ 1 plus √3, லீஸ்ட் வேல்யூ -1 plus √3. இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. ஹென்ஸு ப்ரூவ்டு. தேங்க்யூ.